இன்று பரிசுத்தாய் மண்டியில் இந்த ஜெபக்கூட்டத்துக்கு நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ரூம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. பயிலுமாறு கொலையும் வென்றலாம் பரிதாங்களோ பாதியும் பாதிகள் மனம் பார்த்து கொண்டிருக்கும் பாதைகள் பேசப்படாத ஒரு கருணை என்று கொண்டு வந்தது. அதுவே திகையின் ஊதி நொறுக்கி போட்டது. இதுவாக்கிய சிலையை நொறுக்கி போடுவேன். சிலையை முதலில் புதையில் ஒரு பர்வதமாயிற்று. இரும்பையும் கரிமண்ணோடு கலந்ததாக கண்டீரேன். மனிதரோட பூமியில இராதபடிக்கு அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆனாலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதையும் அழிக்க மாட்டேன். கர்த்தர் சொல்கிறார். சல்லடையினால் சலித்திருக்கிறது போல தரையிலே விடாது அப்படிங்கிறத வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். சரியா? அதுல ஒரு கோதுமை மணியும் பாவமுள்ள ராஜ்யத்தை என்ன செஞ்சிருக்கு? பாவமுள்ள ராஜ்யத்தை விரோதமாக ஆண்டுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலின் மேல் விழுக்கிறவன் அவன் நொறுங்கி போவான். அது எவர்களும் அவனை நசிக்கப்படும் சொல்லுது என்ன? இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் மோதுகிற இந்த உலகம் என்ன செய்யும்? நொறுக்கப்படும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆகவே அழியாத ஒரு சந்தோஷம், அழியாத பரலோகம், இந்த பூமி அழிந்து போகும் உலகம். இங்கே அழியாத சந்தோஷம், இங்கே எல்லாம் அழியும் துன்பமுமே. உண்மைய நீரிலே மனமே இன்னமும் தாவையே. இயேசு சொன்னவரின் வீட்டை இரண்டிற்கும் ஆசுக்க ஆயத்தம் செய்யேன். துன்பத்தில் மலையை போன பாதிப்புத்த தேவனின் மக்கள் எல்லாம் இன்பத்தால் சூழப்பட்டு காலம் இல்லாமல் தந்திடுவார். கண்ணீரும் மரியாதை, மன தொகையும் மரியாதை, தீவ தண்ணீராக நீங்கி சதாகாலம் சந்தர்ப்பம் கொண்டிடுவார். பொய்பினி அழகாது, கெட்ட பேசி சங்காது, அங்கே பாயும் கண்ணின் இருக்கும் கணிந்து பத்தியரும் ஒழிப்பார். உன்னால கூடாது, அதற்கு உன்னத நதி வேண்டும்.
பாதிக்கொண்டு திறமே பலனுள்ள அபிமிருக்கத்தையோ நித்தியமற்ற